ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரையை வச்சு பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி வல்லாரைக்கீரை, பீட்ரூட்லாம் வச்சு பாஸ்தா பண்ணி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். சைடில் 200 கிராம் அளவுக்குள்ள பாஸ்தாவை வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் வதக்கின கீரை, 10 பல் பூண்டு, 3 சீஸ் க்யூப் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மிளகு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையாங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சேம் அதே கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். சேர்க்காமல் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு பாஸ்தா வேக வச்ச தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இந்த பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு புளிப்புக்கு லெமன் ஜூஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சில்லி சாஸ் இது மாதிரி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.